திருப்புவனம் அருகே கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்த அந்த உத்தரவை பிறப்பித்த மேலதிகாரி யார் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மடப்புறம் இளைஞர் அஜித்குமார் வீட்டிற்கு சென்று அவரது படத்திற்கு அஞ்சலி செலுத்திய சீமான் குடும்பத்தினரிடம் 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார். போராட்டம் நடத்த பல நெறிமுறைகளை வகுக்கும் காவல்துறை அஜித்குமார் விசாரணையில் ஏன் அதனை கடைபிடிக்கவில்லை என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார். இதுவரைக்கும் அந்த பெண்ணு மேல இவ்வளவு இது இருக்குதுன்னா நீக்குதாங்கிற அந்த பெண்ணை கைது பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. நீ யார் இடத்துல பேசுன, உனக்காக யார் இங்க பேசுன? உத்தரவு பிறப்பித்த மேலதிகாரிய எங்களுக்கு போராட அனுமதி கேட்டா எவ்வளவு நெறிமுறைகளை பேசுறீங்க, விதிமுறைகளை பேசுறீங்க. இவ்வளவு நெறிமுறையை பின்பற்று நீங்கள் அஜித்தை விசாரிக்கும் போது அந்த நெறிமுறைகளை எல்லாம் பின்பற்றி இருந்தா அவன் செத்துருக்க மாட்டான், நாங்க போராடி இருக்க மாட்டோம், நாங்க அம்மா பிள்ளைகளை அங்க நின்று அழுதுருக்க மாட்டோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.